சார், போன கிளாஸ்ல வந்து ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஆனால் இந்த வாட்டி நான் என்னோட ஓன் திறமையை யூஸ் பண்ணி நானே க்ரியேட் பண்ணுற மாதிரி கற்றுக்கணும், அந்த நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் வச்சுருக்கேன் சார். எஸ், இப்போ பாருங்க, இதுதான் நம்ம வந்து நம்முடைய டேலண்ட் வந்து இதில் தான் இருக்கு. இந்த கலர்ஸ் வந்து நம்ம நோட்டில் பேப்பரில் வரையணும், நம்ம எழுதணும், நம்ம வரையணும், நம்ம சிந்திக்கணும், நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸுடைய எய்ம். ஓகேவா? அது உங்களுக்கு இந்த கிளாஸில் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ வந்து டிசைனிங்கில் பேசிக்ஸாக நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கலர் போடுறோம்னா அந்த கலரில் வந்து மென்டாலிட்டி எல்லாம் திங்க் பண்ணணும். அந்த கலருக்கு வந்து சைக்காலஜி, இப்போ வந்து மணி சைக்காலஜின்னு பணம் சார் உளவியல்னு ஒரு புக்கு சூப்பராக சேல்ஸ் ஆகுது தமிழ்நாடு ஃபுல்லாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரவிந்த் சாமி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த புக்கை வந்து ரொம்ப பெருமையாக பேசிட்டார். அதே மாதிரி கலர் சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு. அந்த கலர் சைக்காலஜி தெரிஞ்சால் டிசைனிங் ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் ரீச் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண முடியும். நம்ம பண்ணுற டிசைனிங் எல்லாம் பக்காவாக ரீச் ஆகும். அதுக்கு தேவை வந்து கலர் சைக்காலஜி. அந்த கலர் சைக்காலஜி நம்ம இந்த கிளாஸ்ல கத்துக்க போறோம். சரியா? ஓகேவா? வேற சொல்லுங்க, வேற யாரும் பேசுறீங்களா? சொல்லுங்க. நான் எதிர்பார்த்த அந்த கோரிக்கை வந்து கிருத்திகா ஸ்ரீ சூப்பரா சொன்னாங்க. நானும் அதை தான் சொன்னேன். நீங்க கிரியேட் பண்ணணும். நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்க இமேஜ் பண்றீங்க, ஓகே, பாராட்டுறோம். ஆனால் நீங்க வரையணும், நீங்க கலர் அடிக்கணும். அதுதான் கிரியேட்டிவிட்டி. மனிதனுடைய படைப்பாற்றல் அப்பதான் வெளிப்படும். எல்லாத்தையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்டே பண்ணிடலாம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஜிபூம்பா சாஃப்ட்வேர்லயே பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்ப வந்து உங்களை அது ரீப்ளேஸ் பண்ணிடும். ரொம்ப ரொம்ப ஆபத்தான காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல ஏஐலாம் நம்ம பாக்குறோம், கத்துக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம அது ரீப்ளேஸ் பண்ணி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத வந்து ரொம்ப எச்சரிக்கையா கவனிச்சுக்கணும். அப்ப அதை தாண்டி நம்ம போகணும். நமக்கு நீ காம்படிஷன் யார் தெரியுமா? நம்ம கூட படிக்கிறவங்க கிடையாது. இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை நாம வந்து பயன்படுத்த கத்துக்கொள்ள வேண்டும். அதை தாண்டி நாம பெரிய கிரியேட்டராக இருக்க வேண்டும். முக்கியமா டிசைனிங்ல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னைக்கு ப்ராம்ப்ட் கொடுத்தா டிசைன் வருது. நான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல கூட நிறைய போஸ்டர் போடும்போது சில போஸ்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராம்ப்ட் டெக்னாலஜிலே பண்ணியிருக்கேன். இந்த இந்த இமேஜ் இந்த இடத்துல இருக்கணும், மேல டைட்டில் எது இருக்கணும், டேக் லைன் இது இருக்கணும், லோகோ இப்படி இருக்கணும், பாட்டத்துல இந்த லைன் இருக்கணும், இந்த கலர் ஃபிளேவர்ல இருக்கணும், இந்த ஃபேஸ் இப்படி இருக்கணும், இந்த ஃபேஸுடைய ரியாக்ஷன் இப்படி இருக்கணும். நான் எவ்வளவு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க. ப்ராம்ப்ட் டெக்னாலஜினா என்ன சொல்லுவீங்க? ஈஸியா ஒரு லைன்ல 5 வார்த்தை 6 வார்த்தையில எழுதுவீங்க. ஆனா நாங்க சொல்ற ப்ராம்ப்ட் டெக்னாலஜி ஒரு கட்டுரை மாதிரி எழுதும். அப்ப அந்த படத்தை வந்து கற்பனையில எழுதக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டி பவர் வந்து டிசைனருக்கு இருக்கணும். அங்கே ஒரு குடிசை, அந்த குடிசைக்கு பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஆலமரம், 4-5 பசுமாடுகள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு சிறிய மின்விளக்கு அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது, சுற்றிலும் வயல்வெளி, பக்கத்திலே நீர் நிறைந்த ஒரு குளம், அங்கே சில ஆடுகளும் கோழிகளும் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லாத்தையும் நம்ம எழுதணும்னா நம்ம என்னென்னலாம் எழுதுறோமோ எல்லாத்தையும் இமேஜ் டிசைன் பண்ணி கொடுத்துருதுங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க வெறும் ஆடு அப்படின்னு எழுதுனா ஒரே ஒரு ஆடு தான் வரும். அந்த ஃபுல் ஸ்கிரீன்ல என்னென்னலாம் இருக்கணும்னு நீங்க எழுதுனீங்களோ எல்லாத்தையும் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிசைன் பண்ணி கொடுக்குதுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கு. நம்ம எப்படி காம்படிட் பண்ண போறோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட, இதை தாண்டி நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு நாங்க ஒவ்வொரு நாளும் யோசிக்கக்கூடிய வகையில அதனுடைய வீச்சு இருக்கிறது. அப்ப இப்ப உள்ள தலைமுறை இருக்கிறாங்களா, இப்போ +2 முடிக்கிறவங்க குழந்தைங்க இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எவ்வளவு ஸ்கில் தேவைப்படுது பாருங்க, எவ்வளவு நாலேஜ். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க டெவலப் பண்ணிட்டே இருக்கும். நீங்க அடுத்த மாசம் வந்தீங்கன்னா அடுத்த மாசம் வேற 10 டூல் வந்திருக்கும், வேற 10 விதமா ஒர்க் பண்ணும். நம்ம நிறைய டூல்ஸ் கொடுப்போம், ஆனால் உங்களுக்கு வந்து எது தேவையோ அதை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம நிறைய டூல்ஸ் கொடுப்போம். நம்மளுடைய ஸ்கில் நெட்டோடைய பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாலும் இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ் இருக்கிறதுக்கு காரணமும் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி நிறைய டூல்ஸ் நம்ம கொடுப்போம். சார் சொன்னாங்க இல்லையா,
அது ஏகப்பட்ட வேலைகள் உங்களுக்கு செய்யும். மற்றவர்களுக்கு தெரியாத, மற்றவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்த தவறிய டூல்ஸுகளை வந்து நாம பயன்படுத்துவோம். சரியா? அது மாதிரி சூப்பரா உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். சரி, நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு வேற யாரும் பதில் சொல்ல விரும்புறீங்களா? சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்க. சார் இந்த வாட்டி இந்த யூஸ்வலா சில நேரம் ஒரு போஸ்டர் உள்ளுக்குள்ள ஒரு வீடியோ ப்ளே ஆகிற மாதிரிலாம் இருக்கு. நார்மலா ஒரு போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டர் உள்ளுக்குள்ள வந்து இந்த வாட்டி கூட எஸ்கர் சார் வந்து ஒரு லேப்டாப்ல அதுல பேசுற மாதிரி எல்லாம் வீடியோ இருந்துச்சு. ஓகே, இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு அந்த சீக்ரெட் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டுறோம். சரியா? அதுக்கு பேசிக்கா அதுல பேசிக்கா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஒண்ணு வந்து இமேஜ் டிசைனிங் பண்ணிருக்கிறோம். அடுத்தது ஒரு வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அந்த வீடியோவுடைய ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேமை வந்து நம்ம அந்த போஸ்டருக்குள்ளார கொண்டு வந்து வச்சிருக்கோம். அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா மோக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. மோக்கப் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்வால வரும். ஆமா, மோக்கப், MOCK UP அப். மோக்கப்னு போட்டீங்கன்னா கேன்வால உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். நீங்க கூகுள்ல இமேஜ்ல போயிட்டு கூட நிறைய டெம்ப்ளேட்ஸ், மோக்கப் டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். சரியா? அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நிறைய இமேஜ் கிரியேஷன் டூல்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அது கூட வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய அடோப், சார் சொன்னார் இல்லையா, ராஜா முகமது தம்பி சொன்னா அப்படி இல்லையா, அடோப் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துல அவங்களும் போட்டி போடணும் இல்லையா. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? நோக்கியா போச்சு பாத்தீங்களா. பழைய நோக்கியாக்காரவங்க என்ன பண்ணாங்கன்னா, நோக்கியா தான் வந்து வேர்ல்டுலயே பெஸ்ட் கம்பெனி, மொபைல்ல வந்து எங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரு தண்டமா இருந்தாங்க. அப்டேட் பண்ணிக்கவே இல்லை. அவங்க அப்டேட் பண்ணிக்காம விட்டதால அவங்கள்ட்ட வந்து ஆண்ட்ராய்டு கண்டுபிடிச்சவங்க முதல்ல வந்து நோக்கியாவை அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து நாங்க ஸ்கிரீன் டச் ஸ்கிரீன் மாடல்ல நாங்கள் மொபைல் கொண்டு வரதுக்கான டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கிறோம். அதனால நோக்கியால நீங்க பரிசீலனை பண்ணி இதை நீங்க பண்ணுங்க, இந்த மெத்தடுக்கு மாறிங்கன்னு சொன்னப்ப எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க, நாங்க உலகத்திலே கொடிகட்டி பறக்கிற மிகப்பெரிய கம்பெனிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டெக்னாலஜியை விட்டு அடுத்த டெக்னாலஜிக்கு வர தயாரா இல்லாம இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு நோக்கியான்னு ஒரு போனை கூட நீங்க வாங்க முடியாது. பழைய காயலாங்கடையில இருந்து யாராவது எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாதான் நோக்கியா. ஏன்னா நோக்கியா வந்து கம்பெனியே இன்னைக்கு இல்லாத அளவுக்கு கம்பெனியும் போயிடுச்சு. நோக்கியா இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நோக்கியாவே இல்லைங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. காரணம் வந்து அப்டேஷன் பண்ணிக்காம தான். நம்ம கிளாஸ்ல வந்து எல்லாமே அப்டேஷனா இருக்கும். சூப்பரான டூல்ஸ். அடோப் சொல்ல வந்தது என்னன்னா அடோப் ஆடிஷன், அடோபுடைய கலெக்ஷன் இருக்கு பாருங்களேன். அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்க, ட்ரெடிஷ்னலை விட இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி நம்ம வந்துட்டு இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் கொண்டு வரணும், ப்ராம்ப்ட் டெக்னாலஜி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்கி எல்லாத்துலயும் அவங்க வந்துட்டாங்க. அதுல நிறைய ஃப்ரீ டூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சில டூல்ஸ், நம்ம பெரிய பெரிய டூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆடியோ ரிலேட்டட் டூல நீங்க இன்னும் பார்க்கல, அது இந்த வாட்டி இந்த கிளாஸ்ல ஆடியோ ரிலேட்டட் டூல் காட்டுவோம். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம கிளாஸ்ல வந்து இன்னைக்கான ப்ராக்டிஸ் பார்க்கலாம். கொஞ்சம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி தான். ஓகேவா? இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அறிமுக வகுப்பு தான். நாளையில இருந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராக்டிக்கலோட இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுசா வந்து ப்ராக்டிக்கலா செஞ்சு காட்டிடும். ஓகேவா? நம்ம கிருத்திகா ஸ்ரீ சொன்ன மாதிரி இந்த வகுப்பை பொறுத்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய டார்கெட். நீங்க டிசைன் பண்ணணும், உங்களுடைய கைகளால நீங்க வந்து சில வேலைகள் செய்யணும், உங்களை கிரியேட்டரா மாத்துறதுதான் எங்களுடைய டார்கெட். ஓகேவா? எல்லாமே டூலை வச்சு பண்றது, அதுல எனக்கும் உடன்பாடு கிடையாது. டூலு இல்லாமலும் பண்ண முடியாது. ஏன்னா டூலே எனக்கு தெரியாது சார், ஆனா நான் டிசைனிங் சார்னா வேற வழி இல்லை. நம்ம காம்படிஷன் பண்றதுக்காக, மற்றவங்களோட போட்டி போடுறதுக்காக நம்ம டூலை கொண்டு வந்து தான் ஆகணும். சரியா? இன்னைக்கு கிளாஸ்க்காக உங்களுக்கு சில முக்கியமான டூல்ஸ் நம்ம ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம புதுசா ஓகே. என் ஸ்கிரீன் தெரியுதா?
தெரியுது சார், தெரியுது. ஓகே. நம்ம இந்த இந்த வகுப்புல முக்கியமான சில டூல்ஸ் இப்ப பார்க்க போகிறோம். நம்ம இந்த கிளாஸை பொறுத்தளவுக்கு எல்லாருமே மொபைலும் வச்சிருக்கோம் சார். எங்கள்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் மொபைல் அண்ட் லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஈவன் பண்ணி இந்த கிளாஸ் எடுக்கணும். அதுதான் எங்களுடைய சேலஞ்சா இருக்கு. இந்த ஸ்கிரீன் கரெக்டா தெரியுதா? கூகுள் டிரைவ் வந்து கொஞ்சம் சுத்திட்டு இருக்கு. ஓகே ஓகே சார், நம்ம டிசைனிங் அப்படின்னு வந்துட்டோம்னாலே இன்னைக்கு நீங்க வந்து இந்த 5 எழுத்து மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த பேர் வந்து ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். என்ன கேட்டீங்கன்னா ஒரு 80% நம்ம கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு கேன்வா அப்படிங்கிற டூல் தெரியும். இதுதான் கேன்வா. இந்த கேன்வாவை வந்து நீங்க எந்த விதத்துல வேணாலும் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க மொபைல் வச்சிருந்தீங்கன்னா மொபைல்ல கேன்வாவுடைய ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கிறது. வெப்சைட்ல canva.com போனீங்கன்னா canva.comல ஒர்க் பண்ணிக்கலாம். சார் என்கிட்ட ஐபோன் இருக்கு சார், ஐபோன்ல கேன்வா ஆப் ஸ்டோர்ல இருக்கிறது. சார் சாஃப்ட்வேரா கிடைக்குமா? சாஃப்ட்வேரா நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க டெஸ்க்டாப்ல போட்டு கேன்வாவை ஒர்க் பண்ண முடியும். எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்க கேன்வாவை ஒர்க் பண்ண முடியும். இதுல வந்து கேன்வால நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஃப்ரீ பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பிளான்ல நிறைய ஆக்சஸ் கொடுக்கலாம். நீங்க பிகினிங் ஸ்டேஜில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுல 5 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஃப்ரீ டெம்ப்ளெட்ஸு, ஃப்ரீ ஃபாண்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு கேன்வால கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட், கேன்வா ப்ரோ வந்து வருஷத்துக்கு கேன்வா ப்ரோ வந்து வருஷத்துக்கு 4000 ரூபா சார். மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஈவன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 370 ரூபா 360 ரூபா தான் வரும். ஆனால் நீங்க கேன்வா ப்ரோ 500 ரூபாய் வச்சுங்களேன், ஒரு மாசத்துக்கு நீங்க 500 ரூபாய் வச்சுங்களேன், ஒரே ஒரு இமேஜ் டிசைனிங், ஒரே ஒரு கண்டென்ட் வீடியோ, ஒரே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பிகினருக்கு 1000 ரூபா சார் பேமெண்ட். 1000 rupees பர் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். 1000 ரூபாய். அப்ப நீங்க ஒரு நாள்ல வந்து அந்த 500 rupeesங்கிறத மினிமம் நீங்க வந்து ஈஸியா நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான டெக்னாலஜி, அதுக்கு நீங்க அந்த 500 ரூபா வர வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க முதல்ல டிசைனர் ஆகணும். நான் ஒரு டிசைனர்னு சொல்லிட்டு நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். உங்களை பத்தியான விஷயங்களை ஷேர் பண்ணணும், போஸ்ட் போடணும். உங்களுக்கு கால் பண்றதுக்கான கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் கான்டாக்ட் எல்லாம் கொடுத்து நீங்க மற்றவங்களை அட்மையர் பண்ண வச்சீங்கன்னா நீங்க டிசைனர் ஆயிடலாம். ஓகேவா? இதுதான் நம்ம சொன்ன ஒரே கேன்வாவுடைய இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இந்த கேன்வால நீங்க என்னென்னலாம் பண்ண முடியும்? நீங்க டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம், ஒயிட் போர்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம், பிபிடி பிரசன்டேஷன் பண்ணிக்கலாம், சோசியல் மீடியா போஸ்டர்ஸ் பண்ணிக்கலாம், வீடியோ பண்ணிக்கலாம், பிரிண்டபிள் பண்ணிக்கலாம். பிரிண்டபிள்னா என்ன? அச்சுக்கு கொடுக்கறது, பிரிண்ட்ல எடுக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணிக்கலாம், வெப்சைட்டே கிரியேட் பண்ணிக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்ல நீங்க கஸ்டம் சைஸ் பண்ணிக்கலாம். இப்ப பெரிய பெரிய ஒர்க்லாம் பண்ணணும் சார், நான் லித்தோஸ் போஸ்ட்லாம் அடிக்கணும் சார், தாராளமா நீங்க கேன்வால லித்தோஸ் போஸ்ட் அடிச்சுக்கலாம். ஒரு நம்ம ஊர்ல செவுத்தலாம் விட்டுறாங்கல்ல போஸ்டரு, அந்த மாதிரி போஸ்டரு, டபுள் கலர் போஸ்டரு, சிங்கிள் கலர் போஸ்டரு எல்லாமே கேன்வால நீங்க பண்ண முடியும். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? இமேஜ் டிசைனிங்குடைய பேசிக்ஸ் என்ன, அடிப்படைகளை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கிற மீடியாஸை அப்லோட் பண்ணி அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ண முடியும். நம்மள்ட்ட இருக்கிற வீடியோ, நம்மள்ட்ட இருக்கிற ஆடியோ, நம்மள்ட்ட இருக்கிற இமேஜ், பிஎன்ஜி எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் மீடியால போயிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். இதுல ஃப்ரீ கேன்வால 5 GB ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, 5 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதை விட என்ன சார் வேணும்? டெம்ப்ளெட்ல நீங்க வந்து ஃப்ரீ டெம்ப்ளெட்டை பார்த்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம ஃப்ரீ கேன்வா யூசர்ஸ்க்காகவே நம்ம என்ன பண்றோம், நிறைய டூல்ஸ் வந்து அதர் சைட்ல இங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம், இங்க பிஎன்ஜி எடுத்துக்கலாம், இங்க வீடியோ எடுத்துக்கலாம், இங்க அனிமேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா நிறைய டூல் கொடுக்குறோம் பாருங்களேன். இது எல்லாத்தையும் நீங்க வந்து கம்பைன் பண்ணி
இன்டகிரேட்டட் ஒர்க் பண்ண தெரியணும். வாட் இஸ் சார், என்ன சார் இன்டகிரேட்டட்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்னன்னு தெரியல சார் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு போஸ்டர் ஒர்க்கு நீங்க கொடுக்குறீங்க சார். நான் டெக்ஸ்டைல் வச்சிருக்கேன் சார், மெட்ராஸ்ல அன்பழகன் சார் கொடுக்குறாங்க. சென்னையில டெக்ஸ்டைல் பிசினஸ் வச்சிருக்கேன் சார். எனக்கு வந்து நீங்க இந்த மாதிரி போஸ்ட் வேணும், இந்த மாதிரி வீடியோ வேணும்னு அவங்க சில ஐடியாஸ் கொடுப்பாங்க. அப்ப அவங்க சொல்ற ஐடியாஸ் எல்லாத்தையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வச்சுங்க. நான் எல்லாத்தையும் ஒரே சாஃப்ட்வேர்லயே பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் கேன்வால வந்து நம்ம பண்ண முடியும். சார் எனக்கு கொடுக்குற ஒர்க்ல 90% ஒர்க் வந்து நான் கேன்வாவை மட்டுமே வச்சுக்கிட்டு பண்ண முடியும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, வேற வேற சாஃப்ட்வேர்ல போய் ஒர்க் பண்ணி அதோடைய ரிசல்ட்டை ஃபைல்ஸ் எடுத்து கேன்வாக்குள்ளார அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா அதை வச்சு நான் வந்து கேன்வாக்குள்ளார ஒர்க் பண்ணுவேன். உதாரணமா இப்ப சார் வந்து பேசுறாங்க அப்படின்னா, அஸ்கர் சார் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆடியோவை நான் வந்து பூஸ்ட் பண்ணுவேன். சார் வந்து கொடுக்குற ஆடியோ பூஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுவேன். அப்புறம் சாருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் மாத்திடுவேன். கடைசியா அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மேடம் கேட்டாங்க பாத்தீங்களா சார் அந்த வீடியோ போஸ்டர் எப்படி பண்ணீங்க, அதுதான் ஒர்க்கு. அப்ப நாங்க எத்தனை டூல்ல ஒர்க் பண்ணிருக்கிறோம், கிட்டத்தட்ட இந்த ஒரு போஸ்டருக்குள்ளார 3 டூல் மெயினா ஒர்க் பண்ணிருக்கோம். 3 டூல் நீங்க கத்துக்கணும். இல்ல 3 டூல்லாம் வேணாம் சார், எனக்கு ஒரே ஒரு டூலே போதும் சார்னா கேன்வாவே போதும். கேன்வாலே அதே ஒர்க்கை நீங்க பண்ணலாம். கேன்வாலே நீங்க பண்ண முடியும். நாங்க வந்து எங்களுடைய பிராக்டிஸ் படி நாங்க வந்து பல இடங்களுக்கு போயிட்டு வருவோம். ஒரு இடத்துல இல்லாம பல இடங்களை போயிட்டு பல இடங்கள்ல ஒர்க் பண்ணி அதோடைய அவுட்புட்டா நம்ம வந்து கொடுப்போம். சரியா? இப்ப கேன்வால ப்ராம்ப்ட் டு இமேஜ் அப்படின்னா என்னன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி புதுசா வந்தவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சார் ப்ராம்ப்ட்ல இருந்து இமேஜ் எடுக்கிறேன்னு சொல்றீங்க, அதை எப்படி சார் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு நிறைய டூல்ஸ் வந்து இன்னைக்கு ப்ராம்ப்ட்ல இருந்து இமேஜ் கொடுக்கறதுக்காக ஓபன் மார்க்கெட்ல வந்துட்டாங்க. இதுல இன்னொரு பெரிய சீக்ரெட் சொல்லட்டா, ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி. சாட் ஜிபிடிக்கும் ஜெமினி ஏஐக்கும் போட்டி, சாட் ஜிபிடிக்கும் டீப் சீக்குக்கும் போட்டி. அதனால இந்த டீப் சீக்னு ஒரு கம்பெனி வந்தாங்க. டீப் சீக் வந்து சைனாவுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவங்க வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் தான் ஆகுது. உலகத்தையே ஒரு கலக்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு பெரிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை நமக்கு கொடுத்துட்டாங்க. இதுல என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க இமேஜ் ஃப்ரீனா இவங்களும் இமேஜ் ஃப்ரீ, அவங்க ஜிப்லி ஃப்ரீனா இவங்களும் ஜிப்லி ஃப்ரீ. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிஷன் போட்டுக்கிறதால நம்மள மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நிறைய டூல்ஸ் வந்து கிடைக்குது. இப்ப நான் உங்களுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறத லைட்டா இந்த என்னுடைய ஒர்க் அவுட்ஸை வச்சு உங்களுக்கு நான் வந்து சின்ன டெமோ காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம பெரிய பெரிய டூல்ல எல்லாம் போயிட்டு இந்த ப்ராம்ப்ட் டெக்னாலஜி வச்சுட்டு நம்ம ப்ராம்ப்ட் ஒர்க் பண்ண போறோம். சரியா? ஸ்டன்னிங்கா இருக்கும் உங்களுக்கு. நான் காட்டுற ப்ராம்ப்ட்ஸ் டூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களால அன்பிலீவபிள் ஒர்க்ஸ் வந்து இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணிட்டு இருக்கு. உதாரணமாக மேக் மீ அன் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ட்ரீம் லேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், கேன்வால கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனு. இதுல வந்து நீங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா இமேஜ் டிசைன் வரும். 4 இமேஜ் வரும். ஒரு இமேஜ் இல்ல. நம்ம வந்து சாட் ஜிபிடிலயோ மெட்டாலயோ நம்ம ப்ராம்ப்ட் டெக்னாலஜி கொடுக்கும்போது ஒரே ஒரு இமேஜ் தான் வரும். ஆனால் இங்க பாருங்க, ஒரே ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு 4 இமேஜ். ஓகே, கவனமா பாத்துங்க. நான் கொஞ்சம் வேகமா போற மாதிரி தெரியும். மறுபடியும் நான் இந்த கிளாஸ் சிஸ்டத்துல இருந்து நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். சிஸ்டத்துல வந்ததுல இருந்து அந்த ரெக்கார்டிங் பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்காக மறுபடியும் நான் கொடுத்து பார்க்குறேன். அந்த ப்ராம்ப்ட்ல என்ன எழுதியிருக்கோம்னா, ஒரு மாலை பொழுதில் கங்கை நதிக்கரையில் அந்த கங்கை நதிக்கு ஆரத்தி எடுத்து அதை போற்றும் நிகழ்வை ஒரு படமாக கொடு. எப்படி ப்ராம்ப்ட் எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க. நேரா எங்க போயிட்டோம், கங்கை ஆத்துக்கு போயிட்டோம். அந்த ஆத்துல ஆரத்தி எடுக்கிறது டெய்லி அங்க நிகழ்கிறது. அதை வந்து நாம கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியல சார், இமேஜ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு சார், ஒண்ணுமே தெரியலங்க சார் அப்படிங்கிறீங்களா? அவங்க ஃபுல் இமேஜ் காட்டுறேன் பாருங்க.
இதுலயே வச்சு காட்டிட்டா? சார் அது கிராம்ப்டான சார். CAPRAMPT சார். கிராம்ப்ட் இல்ல, ப்ராம்ப்ட். PROMPT. PROMPT ப்ராம்ப்ட். ஓகேவா? நான் கேட்டது யமுனை ஆற்றிலே ஆரத்தி எடுக்கிற காட்சி. பாத்தீங்களா? கேன்வா எங்க இருக்கு? யூஎஸ்ல இருக்கு. அதுக்கு தெரியுது இந்தியாவுடைய எல்லா டீட்டெயிலையும் அது வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா ஒரு இமேஜை நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. இது ஒரு இமேஜ் இல்ல, 4 இமேஜ் நமக்கு கிரியேட் பண்ணிருக்கு. நான் காட்டுறேன் பாருங்க, அடுத்தடுத்த இமேஜஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, என்னோட ஸ்கிரீன் எல்லாரும் தெளிவா பாக்குறீங்களா? டவுன்லோட்ஸ். இப்போ ஒரு இமேஜை நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் 4 இமேஜையும் டிசைனிங் பார்க்கணும்ல, அதனால. ஓகே, இது ஒரு இமேஜ். அடுத்தது இப்போ எவ்வளோ வேலை ஈஸியாக ஆயிடுச்சு பாருங்க. நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன், ஒரு 4 லைன் தான் எழுதினேன். ஆனால் அந்த லைனில் நீங்கள் என்ன அட்ராக்ஷன் கொடுக்குறீங்க, என்ன பண்ண போறீங்கிறத வச்சு சூப்பரான இமேஜ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குது. சார், நீங்க கேன்வா வந்து நீங்க ப்ரோல யூஸ் பண்றீங்க, நாங்க எப்படி 4 இமேஜ் அட் அ டயத்துல நாங்க பண்றது அப்படின்னா, அதுக்கு நாங்க நிறைய உங்களுக்கு கிளாஸ்ல வந்து டூல்ஸ் சொல்லி கொடுப்போம். சார் இப்ப பாருங்க, வேடிக்கை பாருங்க நான் என்ன பண்றேன்ட்டு. எல்லார் கூடவும் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு போறேன். என்னென்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் உங்க கூடவே இருக்குன்னு தெரியுமா? மெட்டா ஏஐ உங்க கூடவே இருக்கு. வாட்ஸ்அப்லயே மெட்டா ஏஐ கொண்டாந்து வச்சுட்டாங்க. அதே போல சாட் ஜிபிடி உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க வந்து வெப்சைட்லயும் ஒர்க் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு ஆப்லயும் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்னொரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்ல போறேன். சாட் ஜிபிடி வாட்ஸ்அப்லயும் நம்பர் வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் சாட் ஜிபிடி வாட்ஸ்அப்ல நம்பர் வச்சிருக்காங்கன்ட்டு? அவங்க கூட நீங்க பர்சனலா பிரைவேட் சாட்டிங்ல போயிட்டு நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு தம்பி கேட்ட அப்படியே ஒரே ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் நான் போட்டு காட்டுறேன், சரியா? இப்ப நான் கங்கா ஆரத்தியில தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கங்கா ஆரத்தியோடைய ப்ராம்ப்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் என்ன இமேஜ் ப்ராம்ப்ட். இன்னைக்கு கிளாஸ் கொஞ்ச நேரம் நம்ம கூட எடுப்போம், ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு டூல் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். இது இல்லாம இமேஜ் PROMPT. ஓகேவா சார்? நோட் பண்ணீங்க இமேஜ் ப்ராம்ப்ட். சார் என்கிட்ட நான் ஃப்ரீல பண்ணணும் சார், எனக்கு சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்காக நான் ஃப்ரீல பண்ணி காட்டுறேன். காப்பி பண்ணிக்கிறேன் ப்ராம்ப்டை, என்னுடைய மெட்டாக்கு போறேன். மெட்டாக்கு போயிட்டு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை எழுதணும், கிரியேட் இமேஜ். கிரியேட் இமேஜ்னு போட்டு ஒரு அரைப்புள்ளி வச்சுட்டு அப்புறமே ப்ராம்ப்டை போடுறேன். என்ன பண்ணுதுன்னு பாருங்க மெட்டா. உங்களுடைய மொபைல்ல மெட்டாக்குள்ளார போயிட்டு இதே ப்ராம்ப்டை நீங்க கொடுக்கலாம். நான் கொடுக்குற அதே ப்ராம்ப்டை நீங்க கொடுக்கலாம். எனக்கு வர்ற அதே இமேஜ் உங்களுக்கு வருமானு கேட்டீங்கன்னா வராது, வேற மாதிரி இமேஜ் வரும். ஒவ்வொரு நடையும் வேற மாதிரி இமேஜ் வரும். பாத்தீங்களா? மெட்டாக்குள்ளார அந்த ப்ராம்ப்டை கொடுத்து நான் வந்துட்டு உங்களுக்கு இமேஜ் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இன்னும் சில விஷயங்கள் பார்க்கலாம். சார் கிரியேட் வந்து CREATE தானே சார் வரும்? ஓகேங்க சார். ஓகே, நீங்க கரெக்டா எழுதிக்கீங்க. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ஓகே, இதுல என்ன பண்றேன், ஷிவலிங் ஆன் விச் சைல்டு ப்ரொவைடிங் வாட்டர் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்டை கொண்டு போய் நான் ரெடி பண்ண ப்ராம்ப்ட் சாட் ஜிபிடில பண்ணேன். நான் ரெடி பண்ண ப்ராம்ப்ட் வந்து கேன்வால நான் என்னுடைய ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கிறேன். அதை கொண்டு வந்து
மெட்டால உங்களுக்காக நம்ம முன்ன பின்ன கொஞ்சம் வார்த்தைகள் தப்பா எழுதினா கூட சாட் ஜிபிடி புரிஞ்சுக்கும், மெட்டா புரிஞ்சுக்கும். ஓகேவா? அது என்ன புரிஞ்சிருக்கோ அது வந்து உங்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? இது எல்லாமே ப்ராம்ப்ட் டெக்னாலஜி. இப்போ நான் இன்னும் சில ப்ராம்ப்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. எல்லாமே ப்ராம்ப்ட் தான். நீங்க இப்ப பாக்குறீங்க பாருங்க, எல்லாமே ப்ராம்ப்ட் டெக்னாலஜி தான். நான் இப்ப சொல்லியிருக்கிற 3 ஆப் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நம்ம கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு 3 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது எந்தெந்த ஆப்னு நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? பாருங்க, நான் பைசாக்கா செலவு பண்ணல, ஃப்ரீலேயே வந்து என்கிட்ட இருக்கிற நல்ல நல்ல ப்ராம்ப்ட் எல்லாம் மெட்டால போட்டுட்டு இருக்கிறேன். மெட்டா வந்து எனக்கு சூப்பரா டிசைனிங் பண்ணி கொடுக்குது. சூப்பரா இருக்கா? சரி, இப்ப இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். இங்க பாருங்க, இது வந்து ப்ராம்ப்ட்ல நான் பண்ண இமேஜ். இந்த போஸ்டர் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் வருதா? நாங்க வந்து நம்ம போன மாசம் கிளாஸ்க்கான ப்ரமோஷன் பண்ணும்போது இந்த போஸ்டர்ல இந்த இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலுக்கு போக போறேன். இந்த ப்ராம்ப்டை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சாட் ஜிபிடி வந்து நீங்க chatgpt.com அப்படின்னு போட்டீங்கனாலே போதும், சாட் ஜிபிடி வந்துடும். உங்களுக்கு மொபைல்ல ஆண்ட்ராய்டு ஆப்லையும் இருக்கு, ஐபோன் ஆப்லையும் இருக்கு. அந்த ப்ராம்ப்டை வந்து நான் சாட் ஜிபிடியில போடுறேன். இது வந்து ஃப்ரீ தான். இந்த நான் இப்ப யூஸ் பண்ற சாட் ஜிபிடி ஃப்ரீ சாட் ஜிபிடி. என்ன சார் கடகடன்னு சொல்றீங்க? புதுசா வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். நீங்க வீடியோ ஒரு வாட்டி பாருங்க. நான் கொடுக்குற ப்ராம்ப்டை மெட்டா ஏஐல போட்டு பாருங்க, அவ்வளவுதான். கிரியேட்டிவ் இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். மெட்டால இருந்து உங்களுக்கு இமேஜ் வரும், சாட் ஜிபிடில இருந்து உங்களுக்கு இமேஜ் வரும். இன்னும் நிறைய டூல்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கிளாஸ்ல நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கேன். மெட்டாலையும் போட்டேன், உங்களுக்கும் போட்டுறேன். இப்போ நான் என்னென்ன ஆப் சொல்லியிருக்கேன் பார்க்கலாமா? பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருவோமா? நான் பிளே ஸ்டோர்ல உங்கள்கிட்ட அந்த ஆப்பை காட்டிட்டு அதோட லிங்கை தூக்கி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போட போறேன். அதனால எல்லாருமே வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் வாட்ஸ்அப்ல அந்த லிங்க்ல இருந்து தொட்டு பிளே ஸ்டோருக்கு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஏன் சார் பேர் மட்டும் சொன்னா பத்தாதா சார், ஏன் சார் லிங்க் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நிறைய ஆப்ஸ் வந்து ஒரு பெரிய ஆப் இருக்குன்னா அதுக்கு டூப்ளிகேட்டா நிறைய பேர் அதே பேரை வச்சு கொஞ்சம் ஏதாவது உல்டா பண்ணி ஆப்ஸ் வந்து கிரியேட் பண்ணி பிளே ஸ்டோர்ல பண்ணுவாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி செகண்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி ஆப்க்கெல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஆப்புடைய லிங்கை வந்து நாங்க வந்து உங்களுக்கு கிளாஸ்ல போடுறோம். சரியா? இந்த கூகுள் பிளே ஸ்டோர் வந்து உங்களுக்கு நான் டெஸ்க்டாப்ல இருந்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து ஆப் எல்லாமே மொபைல்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், டெஸ்க்டாப்ல ஒர்க் ஆகாது. அதனால என்ன சார் எல்லாத்தையும் லேப்டாப்லயே காட்டுறீங்கன்னு நினைக்க வேண்டாம். மொபைல்ல யூஸ் பண்றதுக்கு தான் நான் இதை எடுத்து கொடுத்தேன். கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கீங்க? 21 பேர் இருக்கீங்க. வெரி குட். கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம என்னுடைய கிளாஸ் வந்து லேட்டாக தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு நெட்வொர்க் கட் ஆனாலும் ரெக்கார்டிங்ல நீங்க பார்த்துக்கலாம். நான் எடுக்கிற ப்ராக்டிக்கல் போர்ஷன் வந்து பக்காவா ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு, அதுல இருந்து உங்களுக்கு கொடுத்துருவோம்.
ஓகேவா? டிஜிட்டல் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் 2025 டே 1 சூப்பரான டூல்ஸ். ப்ராப்பரா பக்காவா அழகா டிசைன் பண்றதுக்கு அழகான டூல். அந்த டூல் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்லயும் ஒர்க் ஆகும், வெப்சைட்லயும் ஒர்க் ஆகும். 2-in-1 டூல். ஓகேவா? நிறைய ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும். போட்டோ கிரிட் இதெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வராத காலத்துல இருந்தே எங்க கூட வச்சிருக்கிறோம். போட்டோ கிரிட் ஆப் சூப்பரான ஆண்ட்ராய்டு ஆப். இப்ப வெப்சைட்லயும் பர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே வெப்சைட்லயும் ஒர்க் பண்ணலாம், ஆப்லயும் ஒர்க் பண்ணலாம். பாருங்க, ஃப்ரீ ஆன்லைன் காலேஜ் மேக்கர் போட்டோ எடிட்டர் போட்டோ கிரிட். சூப்பரா. இந்த லோகோவை பார்த்துங்க, இதுதான் லோகோ. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்க. எங்க இருக்கு ஆப்பு? பிளே ஸ்டோர்ல ஃபர்ஸ்ட் வந்து கேன்வா வந்துருச்சா? இது வரைக்கும் கேன்வாவே என்னன்னே தெரியாதுங்க, இன்னைக்கு தாங்க நான் கேள்விப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்காக கேன்வா அப்படி லிங்கை நம்ம டிஜிட்டல் டிசைனிங் கிளாஸ் குரூப்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போடுறோம். ஏன்னா கேன்வா தான் நமக்கு நம்பர் 1 டூல். கேன்வாவுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை டிசைனிங்ல என்ன கேட்டீங்கன்னா. அடுத்த டூலு நம்மள மாதிரி டிசைனர்னு வந்துட்டோம்னா நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படும். நிறைய ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த இமேஜ் எல்லாம் எங்க போட்டு சேவ் பண்றது? உங்களுடைய ஸ்டோரேஜ்லயும் வச்சுக்க முடியாது. வாட்ஸ்அப்ல வச்சுக்கிட்டா வாட்ஸ்அப் ஹேங் ஆகும். மொபைல் வச்சுட்டீங்கன்னா மொபைல்ல வந்து சிம் ஃபுல்லாயிடும், மெமரி கார்டு ஃபுல்லாயிடும். அதுக்காக உங்களுக்கு நான் ஈஸியான வழி சொல்லி தர்றேன். டெலிகிராமுக்கு வந்துருங்க எல்லாருமே. டெலிகிராம்ல போட்டு வச்சுங்க, எது வேணாலும் நீங்க போட்டு வச்சுங்க டெலிகிராம்ல. ஓகேவா? அடுத்த ஆப்பு டெலிகிராம். இதுக்கு நான் என்ன ரீசனுக்காக டெலிகிராம் கொடுக்குறேன்னா, நீங்க டெலிகிராம்ல எதை யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, உங்க பிராக்டிஸ், உங்க இமேஜ், நம்ம கிளாஸ் ஒர்க், அதுக்காக மட்டும் நீங்க முதல்ல டெலிகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கிளவுட் ஸ்டோரேஜ் சல்லுன்னு மின்னல் மாதிரி ஓப்பன் ஆகும், தொட்ட உடனே திறக்கும். இருக்கிற போட்டோ எல்லாத்தையும் தூக்கி நீங்க உள்ள போட்டு வச்சுக்கலாம். நான் எத்தனை டெலிகிராம் குரூப் வச்சிருக்கேன் தெரியுமா? கிட்டத்தட்ட என்னுடைய நம்ம ஸ்கில்நெட் கிளாஸ்க்காக மட்டுமே ஒரு 15 டெலிகிராம் குரூப் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இமேஜுக்கு தனி குரூப்பு, ப்ராம்ப்ட் டெக்னாலஜிக்கு தனி குரூப்பு, நியூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலுக்கு தனி குரூப்பு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு கிளாஸ்க்கும் தனித்தனி குரூப்பு, ஸ்கில்நெட் கம்யூனிட்டி இருக்காங்க, உள்ள டிசைனர் இருக்கிறாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட குரூப்பை நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, ஸ்கில்நெட் அக்கௌண்ட்ஸு, ஸ்கில்நெட் நோட்ஸு, இமேஜ், மீட்டிங் ஈவெண்ட்ஸு, சோஷியல் மீடியா எல்லாமே என்னுடைய ஓன் குரூப். நேசம் மீடியா, எஃப்எம் நோட்ஸு, எத்தனை குரூப் வச்சிருக்கேன் பாருங்க. சல்லு சல்லு சல்லுன்னு திறக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? என்னைக்கு வேணாலும் திருப்பி இந்த இமேஜ் நான் ரெக்கவரி பண்ணி எடுத்துக்க முடியும். நாங்கள் போன கிளாஸ்ல பண்ண ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கோம் நோட்ஸ்ல. ஓகேவா? அதனால எல்லாருமே டெலிகிராம் மஸ்ட், எல்லாத்தையும் போட்டுருங்க. நான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்ணுவேன். சரியா? அடுத்தது இன்னொரு டூல் என்ன சொன்னோம்? கரெக்டா சொல்லுங்க. 3 டூல்ல இன்னொரு டூல் என்ன பாக்கி இருக்கு சொல்லுங்க. போட்டோ கேட். அது இல்ல, அது நான் இப்ப சொன்னது. என்னப்பா? நான் ஜூம் சார். ஜூம் மீட்டிங். சூப்பர் 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 சார். பாருங்க, நமக்கு மெமரியே அப்படியே நிறைய ஒர்க் அவுட் பண்ணதால மெமரியே மெமரியே பத்த மாட்டேங்குது. நமக்கு மெமரி கார்டு அதிகப்படுத்தணும் உங்களுக்கு சார். ஜூம் ஆப் சார், நம்ம கிளாஸ் நாளையில இருந்து ஜூம்ல நடக்க போகிறது. ஜூம்ல சூப்பரா உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்லாம் கொடுக்க முடியும். கிளவுட் ரெக்கார்டிங் இருக்கு, சூப்பரா இருக்கும் கிளாஸ், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். ஓகேவா? அதனால நாங்கள் ஜூமுக்கு மாறிட்டோம். இன்னைக்கு டீச்சர்ஸ் கிளாஸ் வந்து நைட் எடுக்க போறோம். எத்தனை டீச்சர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம டீச்சர்ஸ் கிளாஸ்ல எத்தனை ஒரு பேர்? 1000 பேர் இருப்பாங்க. 1000 டக்குன்னு 100 ஆயிடுச்சு. டீச்சர்ஸ் கிளாஸ்ல 100 டீச்சர்ஸ் வந்துட்டாங்க. நாங்க வந்து டீச்சர்ஸ் கிளாஸ்க்கு
1000 rupees ஃபீஸ் போட்டிருந்தோம், 100 பேர் வந்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பிகினர்ஸ்க்காக 500 rupees ஃபீஸ் போட்டோம். ஆனா 25 பேர் 30 பேர் தான் வந்திருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் நாங்க அலசி ஆராய்ச்சி கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? ஒருவேளை பேரண்ட்ஸ் ஒய்ஃபும் வந்து ஓகேங்க சார். கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்களா சார்? இல்ல சார், இப்போ உங்க போன் வந்து நேத்துல இருந்து வந்து சரியில்லை. உங்க போன்ல அட்டென்ட் பண்ண சொல்லுங்க சார். ஜாயின் பண்ணுங்க. நாங்க கொடுக்க போற டூல்லாம் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கும். ஃப்ரீ டூல்ஸ். நாளைக்கு வந்து நீங்க ஒண்ணும் இல்ல, ஸ்கூல் லீவுக்காக நீங்க நம்ம கிளாஸ் வந்துட்டு ஜூம் மீட்ல நைட்டு 7 to 8:30 நடக்கும். அது முடிந்த உடனேயே ஓகே சார். ரெக்கார்டிங் அப்டேட் செய்யப்படும், நோட்ஸ் அப்டேட் செய்யப்படும். 100 டீச்சர்ஸும் வாட்ஸ்அப் குரூப்லயும் இருக்கிறாங்க, டெலிகிராம் குரூப்ல இன்னைக்கு எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. அப்ப 100 டீச்சர்ஸோடைய கேள்விகள், 100 டீச்சர்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன், வேற வேற லெவல்ல இருந்து டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்க. எலிமெண்ட்ரியில ஆரம்பிச்சு காலேஜ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ரெகுலர் கம்மர்ஸை விட எல்லாம் புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரே ஸ்கூல்ல இருந்து 10 டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு பெரிய கிளாஸ், இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து திரும்ப உங்களுக்கு லைவ்ல வந்து கிடைக்காதுங்கிறதால நீங்க கண்டிப்பா ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். கிளாஸ் உடனே ஜாயின் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுடைய ஒர்க்லோடே குறைஞ்ச அளவுக்கு இருக்குங்க சார். அவங்க ஒர்க்லோட குறைச்சிருவோம் சார். அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ற வேலைகளை ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம பண்ண வச்சிருவோம். ஏன்னா எஜுகேஷன் வந்து டீச்சர்ஸ் இல்ல தேவைப்பட்டதுன்னா ஓகே. அது மட்டும் இல்லாம சிஸ்டம் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர்ல வந்து பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட், கூகுள் டூல்ஸ், ஆஃப்லைன் டூல்ஸ்னா ஆன்லைனே தேவையில்லை. ஆஃப்லைன்ல எடிட் பண்றது, அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமும் நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய சப்ஜெக்டை மீடியா கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி ஃபேஸ்புக்கு, யூடியூப்ல அப்லோட் பண்ற லெவலுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா டெக்னாலஜியும் ஹை லெவல்ல இருக்கும் டீச்சர்ஸ் கிளாஸ்ல. அதனால அவங்கள கலந்துக்க சொல்லுங்க. ஓகேவா சார்? போட்டோ கிரிட் சொன்னீங்களே, போட்டோ கிரிட் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க நம்ம போட்டோ கிரிட் வந்துடுவோம். நான் 3 ஆப் வந்து உங்களுக்கு போட்டேன், சரியா? அதனால நீங்க தேவையில்லாத அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாம் தூக்கி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த 3 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. எல்லாத்துலயும் உங்க மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணீங்க. டெலிகிராம் இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ்அப், அவ்வளவுதான். டெலிகிராமுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதுல பச்சை கலர்ல லோகோ இருக்கும், அதுல ப்ளூ கலர்ல இருக்கும். இதுல வந்து ஸ்டோரேஜ் வந்து வாட்ஸ்அப் வந்து நம்ம ஸ்டோரேஜ்ல நம்ம தலையில கட்டிடுவான். டெலிகிராம் வந்து அவன் தலையில கட்டிக்கிறான். நீங்க எவ்வளவு மூட்டை வேணாலும் ஏத்தி வச்சுக்கிட்டே இருக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் டெலிகிராம் நீங்களா டெலீட் பண்ற வரைக்கும் டெலிகிராம்ல நீங்க பண்ற ஒர்க் அவுட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? போட்டோ கிரிட், இது போட்டோ கிரிட்ங்கிறது ஒரு காலேஜ் மேக்கர் அப்படியே தான் வந்துச்சு ஆரம்பத்துல. காலேஜ் மேக்கர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே போட்டோ இருக்கும், ஒரே ஃப்ரேம்குள்ளார ஒரு 4 போட்டோ பிரிச்சு 4 போட்டோ வச்சிருப்பாங்க. அப்புறம் 6 போட்டோ வச்சிருப்பாங்க. 3 வருஷம் 3 ரோ 9 போட்டோ வச்சிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அதுதான் காலேஜ் மேக்கர். அந்த காலேஜ் மேக்கரா வந்தவங்க இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கொடுக்குறாங்க. சூப்பரான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஃப்ரீல வந்து நம்ம மேக்சிமம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கலாம். இன்னைக்கு நீங்க ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய ஏகப்பட்ட இமேஜ் கிரியேஷன் வந்து போட்டோ கிரிட்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க ட்ரெடிஷ்னலா இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்லாம் வரதுக்கு முன்னாடியில இருந்து, கேன்வா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து நாங்க போட்டோ கிரிட்ல இருக்கிறோம். போட்டோ கிரிட் யூஸ் பண்ணி போட்டோ கிரிட்ல வீடியோ இது ஒன்னு இருக்கு சார், அதுவும் இன்ஸ்டால் பண்ணவா? ஓகேங்க சார். அது வந்து ஒரே ஆப்ல வருதா இல்ல தனியா வருதாங்க சார்? நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? தனித்தனியா வருது சார். சரி, நான் இன்னைக்கு யூஸ் பண்ணி அப்புறம் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே சார், என்னோட கான்செப்ட் என்ன தெரியுமா? நீங்க இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கறத நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறமே உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் வச்சுங்க. நாங்க வந்து உங்களுக்கு டூல்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதோட நாங்க டூல் இன்ட்ரடியூஸ் பண்றது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் மத்தவங்க இப்படிலாம் பயன்படுத்துறாங்க, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்கன்னா வச்சுங்க, தேவை இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா நீங்க விடக்கூடாத ஒரே ஒரு விஷயம், டிசைனிங்க பொறுத்த அளவுக்கு கேன்வாவே விட்டுறீங்கன்னா நீங்க டிசைனிங் தெரியல பண்ண முடியாது. கேன்வா இல்லாம நீங்க டிசைனிங் பண்ண முடியாது. அப்படின்னா
போட்டோஷாப்க்கு சார் போனோம்னா சில டைம் கன்சியூம் சில அதிகம். இது கேன்வால நான் பண்ணியிருக்கேன். சரிங்க, உங்களை அட்வான்ஸ் லெவல்ல சில கொண்டு இது போயிடும். கேன்வால ஓகே பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தனி ஓகே, கேன்வால உங்களை அட்வான்ஸ் லெவல்ல கொண்டு போயிடுவோம் இந்த கிளாஸ்ல. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு பேசிக்கா கேன்வா நிறைய பேருக்கு தெரியும். அதனால நான் அவங்களுடைய ஸ்டெப் வரைக்கும் ஓரளவு கவர் பண்ணிட்டு அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடுவேன். ஓகேவா? போட்டோ கிரிட்ல என்னென்னலாம் சார் பண்ண முடியும்? என்னென்னலாம் பண்ண முடியும் பார்க்கலாமா? நான் என்னுடைய 4 இமேஜை அப்லோட் பண்ணி அந்த 4 இமேஜையும் ஒரே போட்டோவா மாத்தினேன். இத பாருங்க, இது 4 தனித்தனி இமேஜ். லாகின் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சைன்இன் வித் மெயில் கொடுத்து நீங்க மெயில் ஐடி கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சைன் அப் கேக்குது, மெயில் ஐடி கொடுத்தா தான் சைன் அப் பண்ண முடியும். ஒரே ஒரு நிமிஷம் சைன் அப் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? என்னோட மெயில் ஐடி கொடுத்தா skillnetorigin@gmail.com தான் என்னோட மெயில் ஐடி. அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணிடுச்சு, மெயில் வந்து கன்ஃபர்மேஷன் அனுப்பிடுச்சு. மெயிலில் போய் நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். இதே தான் மொபைல்லையும் உங்களுக்கு நீங்கள் லாகின் கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே மெயில் ஆக்சஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக உங்களோட மெயிலாம் மேனுவலாக போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? சில கம்பெனிஸ் வந்து லாகின் பண்ணாமலே நம்ம ஆக்சஸ் பண்ண விடுவாங்க. ஆனால் நீங்கள் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆக்சஸ் வந்து நிறைய இருக்கும், ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. கேன்வாவும் அப்படிதான். நீங்கள் கேன்வாலையும் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கணும். ஆக்சஸ் ஆக்டிவேட் நான் கொடுத்துட்டோம்னா ஆக்டிவேட் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். மறுபடியும் வாங்குங்குது, மறுபடியும் ஆக்சஸ் பண்ணுங்க. ஆக்டிவேட் நான் சில நேரம் நமக்கு சர்வர் ஸ்லோவா இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் ஆக்டிவேட் ஆகுதான்னு பாக்குறேன். நான் கொடுத்த சரி, ஓகேவா? போட்டோ கிரிட்டுடைய இன்டர்ஃபேஸ்க்குள்ளார வந்து விட்டோம். 20 மில்லியன்ஸ் கிரியேட்டிவ் காலேஜ் அண்ட் எடிட்டிங் எவ்ரி மந்த். 20 மில்லியன் பேர் வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீலேயே போயிட்டு நம்ம ஏகப்பட்ட வேலைகள் பண்ணி பார்க்கலாம். இதுல நீங்க பார்த்துருப்பீங்க, லேட்டஸ்டா வந்து ஜிப்லி இமேஜ் வரைக்கும் போட்டோ கிரிட் வந்து நமக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் அதே உல்டா பண்ணி என்னடா ஒரே ஒரு ஜிப்லியா போட்டுட்டு இருக்கிறோம், ஒரே ஃப்ரேம்லயே 4 ஜிப்லி போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குதுங்க. எனக்கு 4 ஜிப்லி வந்து ஒரே ஃப்ரேம்ல வச்சு கொடுத்துருச்சு. இங்க பாருங்க, 4 ஃப்ரேம் வேணுமா, 3 ஃப்ரேம் வேணுமா, 2 ஃப்ரேம் வேணுமா, 1 ஃப்ரேம் வேணுமா? ஓகே, நம்ம இப்ப 3 ஃப்ரேம் பண்ணோம். இப்ப இது 3 ஃப்ரேம் உள்ள ஒரு இன்டர்ஃபேஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. நல்லா புரிஞ்சுங்க. நான் photogrid.app வெப்சைட்டுக்குள்ள போயிருக்கிறேன். இந்த வெப்சைட்ல மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கிட்டேன். லாகின் பண்ணிட்டு ஃப்ரீ ஆக்சஸ்ல உங்கள்கிட்ட ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா? இப்ப கிரிட்ல வந்து 3 லேஅவுட் போட்டிருக்கிறேன். இந்த 3லயும் நம்ம வந்துட்டு இமேஜை கொண்டாந்து வைத்துக் கொள்ளலாம்.
இப்ப உதாரணமாக இந்த இமேஜை கிளிக் பண்றேன். இங்க வந்துருச்சு. இங்க வந்த உடனே என்னன்னா தலை மறையுது. கொஞ்சம் அப்படியே இழுத்து விடுங்க. இப்படி வந்துருவாங்க. ஒரு இமேஜ் வச்சுட்டேன்னா அடுத்த இமேஜ். ஓகே, இங்க ஒரு லேடி வந்துட்டாங்களா? இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் தெரியுற மாதிரி பார்க்குறேன். ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போடுவோம். அவங்க போயிட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. அப்படியே டிராப் அண்ட் ட்ராக் தான் பண்றேன். இந்த இமேஜை தூக்கிட்டு அப்படியே கொண்டாந்து இங்க வைக்கிறேன். இங்க வந்துட்டாங்க, எல்லாம் வேற வேற இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஓகேப்பா, 3 இமேஜ் வந்துருச்சு பாருங்க ஒரே ஃப்ரேம்ல. சூப்பரா இருக்கா? டவுன்லோட். ஜேபேக்கா வேணுமா பிஎன்ஜி வேணுமா? ஜேபேக்கே ஓகே, டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? போட்டோ கிரிட்ல 3 இமேஜ் 4 இமேஜ் எவ்வளவு வேணாலும் நீங்க அது கொடுக்குற டெம்ப்ளேட்டை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒர்க் அவுட் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. அப்படியே கொஞ்சம் அட்வான்ஸுக்கு போறேன். இதையே அப்படியே ஜிப்லியா மாத்தினா எப்படி இருக்கும்? போயிட்டேன்னா இங்க பாருங்க. அங்க பாத்தீங்களா யார் பண்ணி கொடுத்தா தெரியுமா? போட்டோ கிரிட் ஆப். போட்டோ கிரிட் ஆப் வந்து எனக்கு இமேஜை இப்படி கொடுத்தா, நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு பெருசா காட்டுறேன். இப்படி கொடுத்தேன். எங்க பண்ணிருக்கேன்? போட்டோ கிரிட்ல பண்ணிருக்கேன். டர்ன் இன்டு ஜிப்லி ஸ்டைல். ப்ராம்ப்ட நோட் பண்ணீங்க. டர்ன் இன்டு ஜிப்லி ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தேன். போட்டோ கிரிட் கட கட கடன்னு உட்காந்து எனக்காக என் 4 இமேஜ் இப்படி மாத்திருச்சு. இத கட்டு பண்ணி இந்த வாத்துக்கு மேல கொண்டு வந்து வைக்கிறேன். இடையில வாத்து வந்து உட்காந்துக்குச்சு, இங்க வைக்கிறேன். புரியுதா? இந்த இமேஜ் கொடுத்துட்டு கீழே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். என்ன ப்ராம்ப்ட் தெரியுமா? சார் நீங்க கடகடன்னு சொல்றீங்க, எங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது, ஸ்பெல்லிங்லாம் தெரியாதுன்னீங்கன்னா உங்களுக்காக அடிக்கிறேன் பாருங்க. ஓகேவா? அந்த இமேஜை அப்லோட் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்க கொடுக்கணும். அந்த இமேஜை அப்லோட் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட் கொடுக்கணும். எங்க கொடுக்கலாம் சார்? போட்டோ கிரிட்லயே கொடுக்கலாம், இன்னொரு இடத்துலயும் கொடுக்கலாம். அந்த இடம் சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடில என்ன பண்றேன்னு கவனமா பாத்துங்க. chatgpt.com குள்ள போறேன், பிளஸ் சிம்பிள் அழுத்துறேன், அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். உங்களுக்கு அப்லோட் ஃப்ரம் மொபைல், உங்களுடைய டிவைஸ். அதுல இருந்து டவுன்லோட்ஸ்குள்ள போயிட்டு இந்த போட்டோ, இப்ப நான் உங்களுக்கு பண்ண போட்டோ, அதை அப்லோட் பண்ணிட்டு டர்ன் இன்டு ஜிப்லி ஸ்டைல் அப்படின்னு கொடுக்குறேன். உடனே பாருங்க எனக்காக சாட் ஜிபிடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? எல்லாரும் பண்ற வேலையை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா பண்ணணும். நீ ஒரு போட்டோ போடுறியா, இரு நான் வரேன் 4 போட்டோ போடுறேன் ஜிப்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 போட்டோவை போட்டு விட்டேன். உங்களுக்கும் அதே தான்.
நீங்களும் உங்களுடைய இமேஜ் எல்லாம் தூக்கி இந்த மாதிரி போட்டு போட்டோ கிரிட்ல ஜிப்லியா மாத்திக்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் பாண்ட் கார்ட்டூன் படம் ராணி முத்து காமிக்ஸ் படம்லாம் இருக்கும் பாருங்க, அந்த ஸ்டைல்ல போடுது. இது கொஞ்சம் வேற லெவல்ல பண்ணுது. சாட் ஜிபி அது போட்டோ கிரிட்டுடைய அவுட்புட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஓகேவா? கெட் ஸ்டார்டட் பார்த்து அதே மாதிரி இந்த போட்டோ கிரிட்ல வந்து நம்ம பேனல் ஒர்க், இப்ப கேன்வால பார்க்க போற மாதிரியான பேனல் வந்து இதுலயும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ரேஷியோ பாருங்க, ரேஷியோ வந்து எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம், வேற வேற ரேஷியோல ஒர்க் பண்ணணும். நான் மாத்த இங்க மாறும் பாருங்க, ஸ்கொயரா வேணுமா ஸ்கொயரா வச்சுக்கலாம், மொபைல் ஆங்கிள் வேணுமா மொபைல் ஆங்கிள் வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய ஃப்ரேமை நீங்க ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்ப வேற மாதிரி இதுவும் நான் வந்து பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா, ஒரு இமேஜ் பெருசா இருக்கும், அந்த இமேஜோட குட்டி இமேஜ் இந்த ஃப்ரேம்ல இருக்கும். நிறைய இடத்துல உங்களுக்கு அது மாதிரி தேவைப்படும். ஓகேவா? அந்த ஒர்க்கு நீங்க பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு இந்த பொண்ணு எப்படி டபுள் இமேஜ் வச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து போட்டோ கிரிட்ல இந்த மாதிரி கிரிட்டிங் ஒர்க்குலாம் சூப்பரா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? அடுத்தது நான் கொடுக்குற, நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் லிங்கா எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்காக. புரியுதா உங்களுக்கு? இந்த போட்டோ கிரிட்லயே ஜிப்லி ஆப்ஷன் எங்க சார் வரும்? எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் வந்ததா இல்லையா? இதோ இருக்கு பாருங்க, அந்த லிங்கை தொட்டிங்கனாலே ஜிப்லி ஆப்ஷன் வந்துடும். ஓகேவா? இந்த ஜிப்லியில போயிட்டு ட்ரை ஜிப்லி ஃபில்டர் நான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்லியில ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். பிஃபோர் இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி ஆயிடும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், இப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொண்ணுங்களா இருக்குல்ல, அந்த பொண்ணுங்களுக்கு ஜிப்லி போட்டு பார்ப்போம். பாருங்க என்ன பண்றேன், புரியுதா? போட்டோ கிரிட்டுக்கு போனேன், போட்டோ கிரிட்ல 3 இமேஜ் வர்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுத்தேன், அதுல 3 இமேஜ் போட்டேன். அந்த 3 இமேஜையும் ஜிப்லியா பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி போட்டோ கிரிட்லயே வேற ஒரு லிங்க்ல போய் கேட்கிறேன். எப்படி சூப்பரா? இப்ப சார் வந்து கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னா 3 ஃப்ரேம்லயும் 3 கார்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து 3 ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்னா 3 ஏஐ டூல்ஸையும் 3 ஃப்ரேம்ல போட்டுக்கலாம். பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷனா இருக்கும், உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அதனால நாங்க நிறைய ஒர்க் அவுட்ஸ் வந்து பிபிடி பிரசன்டேஷன் நோட்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது நீங்க எல்லாத்தையும் உட்காந்து படிச்சு பார்க்கணும், என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதுல என்ன கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆர்வம் இருக்கணும் உங்களுக்கு. பார்த்துட்டீங்கன்னா ஞாபகத்துல லைட்டா இருக்கும், நீங்க பழகிட்டீங்கன்னா ஞாபகத்துல என்னைக்குமே இருக்கும். பயிற்சி செஞ்சு பார்க்கணும். சார் நான் பார்த்ததே சூப்பரா இருக்கு சார், அதுவே போதும் சார்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இட் இஸ் நாட் அ டிவி சீரியல், இட் இஸ் நாட் அ என்டர்டைன்மெண்ட் ஷோ, இட் இஸ் அ பிராக்டிக்கல் ஒர்க் ஷாப். அதனால யார் பிராக்டிஸ் பண்ணணும்? இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணல, உங்களுடைய கைகள் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறத நீங்க மறந்துடாது. ஓகேவா? இப்ப இது இட் டேக்ஸ் டைம். அதோடைய சர்வர்ல இருந்து நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் எடுக்கும். பார்த்தீங்களா? அட்டகாசமா பண்ணிடுச்சு பாருங்க. எங்க இருந்து எங்க வந்திருக்கும் பாத்தீங்களா? எங்க இருந்து எங்க வந்திருக்கும் பாருங்க. இது யாருடைய கிரியேஷன்? நம்முடைய கிரியேஷன், நம்ம சொந்தமா கிரியேட் பண்ணது. எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கோம் பாருங்க. எங்க இருந்து எப்படி பண்ணோம்? போட்டோ கிரிட்டுக்கு போனேன், இந்த இமேஜை டிசைன் பண்ணேன், அப்புறம் மறுபடியும் சாட் ஜிபிடிக்கு போனேன்,
நான் எதுல பண்றேன்னு தெரியுதா? புதிய புதிய நண்பர்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தெரியுதா? கவனமா பாருங்க. உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவை வந்து லிங்க் போடுவோம் நம்ம குரூப்ல. டூல்ஸ் எல்லாத்தையும் பிடிஎஃப்ல போடுவோம், டெக்ஸ்ட்ல போடுவோம், எல்லாமே கிளாஸ்ல அப்டேட் பண்ணுவோம். நீங்க டெலிகிராம்ல வந்துட்டீங்கன்னா இன்னும் கூடுதலா நிறைய விஷயங்கள் கொடுப்போம். எல்லாரும் தயவு செய்து டெலிகிராம்குள்ள அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. நான் வந்து டிஜிட்டல் டிசைனிங் May 5, 2025 குரூப்பை டெலிகிராம்ல இன்னைக்கு ஓபன் பண்ணிடுவேன். டெலிகிராம்ல தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். ஒவ்வொருத்தரும் ஒர்க் அவுட் பண்ணி இந்த டூலை இப்படி பண்ணி பார்த்தேங்க சார், இப்படி ரிசல்ட் இருந்தது சார், நீங்க சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு சந்தோஷம். இது யார் பண்ணி கொடுத்தா? சாட் ஜிபிடி, ஜிபிடின்னு போட்டேன், ஜிபிடி. சாட் ஜிபிடி பண்ணி கொடுத்துருச்சா? அடுத்தது இன்னொருத்தட்ட கேட்டிருக்கிறோம். எங்க கேட்டிருக்கிறோம்? இன்னொரு ஆள்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கிறோம். ஆடாடா சூப்பர் பாருங்க, அங்க மீசையை வச்சு விட்டுருச்சு பாருங்க. இருடா வர்றேன் உனக்கு வைக்கிறேன்டா வேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு மீசையை போட்டு விட்டுருச்சு. நான் போடலப்பா. சரி, இதை வந்து ஜென்ஸா வச்சுப்போம், ஓகேவா? தலைமுடி நிறைய வச்சிருக்கிற ஜென்ஸ் ஆக்கி விட்டுருச்சு. போட்டோ கிரிட் ஆப் டாட் ஸ்டுடியோ ஜிப்லி ஃபில்டர். சூப்பரா பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம், எங்க இருக்காங்க? டவுன்லோடு ஃப்ரீ. இவங்க எங்க போய் டவுன்லோட் ஆகணும்னு கண்டுபிடிங்க. ஒரு நிமிஷம் இங்கே போட்டு, சார் நான் செய்யறது எல்லாமே நீங்க உங்க மொபைல்ல, கம்ப்யூட்டர்ல, லேப்டாப்ல செய்து பார்க்கணும். ரொம்ப ரொம்ப பேசிக்கா தான் இன்னைக்கு எடுக்கிறேன். போக போக இன்னும் நம்ம அட்வான்ஸா போகும். சரியா? ஓகே, இங்கே தான் டவுன்லோட்ஸ்ல தான் இருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுக்குது அதுல காட்டுறதுக்கு, வேற ஒன்று. புரியுதா? அந்த பொண்ணு எப்படி இருக்கு? இந்த ரெண்டாவது முதல் ஃப்ரேம் பாருங்க, சாட் ஜிபிடி பண்ணது. ரெண்டாவது ஃப்ரேம் பாருங்க, போட்டோ கிரிட் பண்ணது. சார் போட்டோ கிரிட்ல எங்க போனீங்கன்னே புரியல சார். டப்பு டப்புன்னு போறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல சார். ஒன்றும் இல்லை, இந்த லிங்கை தூக்கி அதில் போட்டுறேன். இந்த லிங்கை நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த ஜிப்லி செக்ஷன் வந்து போட்டோ கிரிட்ல ஒர்க் ஆயிடும். ஓகேவா? நீங்க சிங்கிள் ஃப்ரேம்லயும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமா பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் 3 இமேஜ் 4 இமேஜ் போட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இந்த பொண்ணு மீசை வச்சிருக்குல்ல, அந்த மீசையை வேணா அந்த பொண்ணை தூக்கிட்டு வேற இமேஜ் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது பையன்னு சொல்லிடுங்க யாராவது கேட்டாங்கன்னா. சரியா? அடுத்த நோட்ஸ்ல எங்க போலாம்னு பார்ப்போம். சூப்பரான ப்ராம்ப்ட் உங்களுக்கு கொடுக்க போறேன். எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு பாக்ஸுக்குள்ளார அவங்க வந்து பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு போட்டோ போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க போறேன். இதுல என் பேர் வச்சு நான் கொடுத்துருக்கிறேன். அந்த பேர் உள்ள இடத்துல மட்டும் கே பிரபாகரன் உள்ள இடத்துல உங்க பேர் போட்டுங்க. ஆன்லைன் போட்டிருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுங்க. உங்க ஷாப் நேமு, இல்லை உங்க ஸ்கூல் நேமு, இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷன் என்னவோ எல்லாமே நீங்க வந்து அதுக்குள்ளார அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இப்ப பார்க்கலாம். எங்க போறேன்? உங்களுடைய டூலுக்கு தான் போறேன். மெட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போறேன். இந்த ப்ராம்ப்டை கொடுக்குறேன். இது வந்து மெட்டால ஒர்க் ஆகுது. கிரியேட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா சாதாரண ஒரு பொம்மை மாதிரி வரும். அதனால மெட்டால சும்மா கொடுத்துட்டு சாட் ஜிபிடிக்குள்ளார போயிரு. அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்ல ஒரு இமேஜை தூக்கி அப்லோடிங் கொடுத்துட்டு நான் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்டை தூக்கி அப்படியே கீழே போட வேண்டியதுதான். ஓகேவா? இன்னைக்கு தான் எல்லாம் ப்ராம்ப்ட். அதுக்கப்புறமே நம்ம கையால செய்யணும். சரியா? கலர் கலரா நம்ம கொண்டாந்து வைக்கணும், நம்ம ஃப்ரேம் பண்ணணும், நம்ம பாண்ட் போடணும், எல்லாமே நம்ம பண்ணணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதால கொஞ்சம் ஜாலியான கிளாஸ் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு டூல்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கேன். ப்ராம்ப்ட் வந்துருச்சா? இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தால் இந்த மாதிரி இமேஜ் வரும். இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தா இந்த மாதிரி இமேஜ் வரும். உங்களுடைய போட்டோவை போட்டு அப்லோட் பண்ணி நீங்க ஜாலியா யூஸ் பண்ணலாம். சரி, இருக்கிற டயத்துல அப்பாடா கிளாஸ் ரெக்கார்டிங் எவ்வளோ நேரம் வந்திருக்கு தெரியுமா? 1 மணி நேரம் வந்துருச்சு.
இன்னைக்கு கிளாஸ் ரெக்கார்டிங் பக்காவா சார் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். அந்த ப்ராம்ப்ட் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. PROMPT. இல்ல இல்ல அது செஞ்சு இன்னொரு வாட்டி செஞ்சுக்காங்க சார். ஓகே, செஞ்சு காட்டுங்க சார். சார் நான் இப்போ இது வந்து நீங்கள் உங்களை நான் எதில் செய்ய சொல்கிறேன்னா சேட் ஜிபிடி எல்லாம் செய்ய சொல்கிறேன். ஓகேவா? இதோ சேட் ஜிபிடிக்கு போய்க்கிறோம். நான் கொடுக்குற ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி சேட் ஜிபிடியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் அழுத்தி உங்களுடைய ஃப்ரேம் இமேஜ் சூப்பராக கிளியராக இந்த மாதிரி இருக்கணும். முகம் தெளிவாக இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும், லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இமேஜ் கிளியராக இருக்கும். நீங்கள் இருட்டில் உட்காந்துட்டு எடுத்தீங்கன்னா இமேஜும் நல்லா இருக்கு. ஓகேவா? லைட்டிங் சென்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். நான் கிளாஸில் வந்து அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ஸ்டுடியோ செட்டப் எப்படி வச்சுருக்கிறோம், நம்ம என்னென்ன மாதிரி லைட்டிங் வச்சுருக்கிறோம், எல்லாமே உங்களுக்கு கிளாஸில் நீங்கள் 10 நாள் கிளாஸ் இருக்குது. 10 நாள் கிளாஸில் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இதில் யார் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் எக்ஸலன்சி சர்டிஃபிகேட் கொடுப்போம். என்ன ஈஸி டெக்குக்கு ஏன் சார் கொடுக்கல அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஈஸி டெக்குக்கு இந்த மந்த்துக்குள்ளே சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த கிளாஸ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸலன்சி சர்டிஃபிகேட் கொடுப்போம். நிறைய ப்ராம்ப்ட் டெக்னாலஜி, நிறைய எக்ஸல் ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்ததுன்னா போதும். அதனால நீங்கள் இது ஒரு சின்ன கிளாஸாக இருக்கும், சாதாரணமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம லெவல் வேற லெவலில் போவோம். 10 நாளில் வந்து உங்களை பெரிய டிசைனராக கொண்டு வர்றதான் எங்களுடைய டார்கெட். எங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் நம்ம கிளாஸ் முடியாது. சரியா? இப்போ என்ன சொல்லுது சேட் ஜிபிடி? சார் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் சார். சார் சொல்லுங்க ராஜா. நம்ம அந்த இந்த தமிழ் ஃபான்ஸ் இருக்குல்ல சார், அதோடைய இது லிங்க் தான் போட்டு விடுறீங்களா எனக்கு கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணலாம், ஓகே டைப் பண்ணி பார்க்கறதுக்கு? ஓகே. நீங்கள் கேட்குறது எல்லாமே கரெக்டாக வருமா சார்? நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது வந்து நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அது வந்து வேறு வேறு டூலில் தான் யூஸ் பண்ண முடியும். கேன்வாவில் வந்து பணம் கட்டினா தான் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபாண்ட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கேன்வாவில் கொடுக்க மாட்டாங்க. மற்ற எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃபாண்ட் யூஸ் பண்ணலாமோ அங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் அரபி 3 போட்டு விட்ருங்க சார். என்கிட்ட தமிழ் மட்டும்தான் சார் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன், அரபி இங்கிலீஷ்லாம் என்கிட்ட இல்லை. ஏன்னா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் வச்சுருக்காங்க சார் ஃப்ரீயாகவே. நான் இங்கிலீஷ் ஃபாண்ட் கலெக்ஷனே வச்சில்ல, இருக்கிறத வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். தமிழ் வந்து நிறைய வச்சுருக்கோம். ஓகேவா? இட்ஸ் டேக் டைம், ஏன்னா சர்வர் வந்து பிஸியாக இருக்கு. ஓகே, இந்த ப்ராம்ப்டுடைய ரிசல்ட்டு நான் வந்து உங்களுக்கு கிளாஸில் போட்டுருவேன். இப்போ என்னென்ன பார்த்துருக்குறோம்? ப்ராம்ப்ட் டெக்னாலஜி பார்த்துருக்குறோம், கேன்வாவோட இன்ட்ரோ பார்த்துருக்குறோம், 3 ஆப்பை உங்களுக்கு நான் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கிறேன். புதுசாக வந்து ஃபோட்டோ கிரிட்னு ஒரு டூலு யூஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கிறேன். அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணாதது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? ஏன்னா நம்முடைய டார்கெட் வந்து கேன்வாவை பேஸ் பண்ணி தான் நிறைய கிளாஸஸ் நம்ம பண்ண போகிறதால நீங்கள் வந்து கேன்வாவை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணீங்க. இப்போ இது வரைக்கும் நடந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்கா? 21 பேர் அப்படியே இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நான் டைமிங் பார்த்தீங்கன்னா 10 to 11 சொல்லிட்டு 12:15 வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம். இப்பயும் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ரெக்கார்டிங் கரெக்டாக 1 மணி நேரம் 3 நிமிஷம் ஓடிட்டு இருக்கு. கிளாஸ் எப்படி இருந்தது? புதுசாக வந்தவங்களுக்கு கிளாஸ் எப்படி இருந்தது? நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ கேட்கலாம், இல்லைன்னா கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில் நோட் பண்ணிங்க டயத்தை, 11 மணிக்கு, நாளை காலை 11 மணிக்கு ஜூம் மீட்டில் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி நாளை கிளாஸ் முடியும் போது நாளான்னைக்கு கிளாஸுடைய டயத்தை சொல்லுவோம். அதனால எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும். டயத்தை எப்போ டைம் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் காலையில் 9 மணிக்கெலாம் நீங்கள் என்ன மெசேஜ் போட்டுருவோன்னு பார்த்துடணும். நம்ம கிளாஸில் வந்து எத்தனை மணி கிளாஸுங்கிறத காலையில் நானும் அஸ்கர் சாரோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஜூம் மீட்டில் ஒவ்வொரு நாளும் புது புது லிங்க் தான் வரும். அதனால நீங்கள் ஒவ்வொரு நாளும் அலர்ட்டாக ஜூம் மீட்டில் சூப்பராக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ரெக்கார்டிங் கொடுத்துருவோம், நோட்ஸ் கொடுத்துருவோம். அப்படியே நான் இங்கே என்ன உங்கள்கிட்ட காட்டுறனோ எல்லாத்தையும் நீங்கள் குரூப்பில் பார்த்துக்கலாம். அப்புறமே சார் எனக்கு அது புரியல சார், இது புரியல சார்னா வீடியோவில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். லிங்க் எல்லாத்தையும் நான் பிடிஎஃப்ல கொடுப்பேன், டெக்ஸ்ட்டில் கொடுப்பேன், என்னுடைய ஒர்க் அவுட் எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டுருவேன். அதனால
இது வந்து ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா ஈஸியான கிளாஸாக தான் இருக்கும். சரியா? யாருக்கும் டவுட்டே இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா டவுட் வரும் சார். இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ் எனக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இதை விட நம்ம கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ப்ரீ பிளான்டா, பக்கா ப்ரெசன்டேஷனோட இருக்கும். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு. என்னன்னா, எங்க ஏரியால வந்து நெட்வொர்க் வந்து பிஎஸ்என்எல் ஆபீஸ்லயே பவரை கட் பண்ணிட்டாங்க. அதனால நான் காலையில இருந்து அங்க ஃபோன் அடிச்சு என்ன அப்டேட்னு பார்த்து கரெக்டா பாருங்க. கரெக்டா 10:45 கிட்ட தான் பவர் வந்துச்சு. 11 மணி பக்கம் தான் பவர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கமிட்டட் கிளாஸ் வந்து 1 ஹவர் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால அடுத்த கிளாஸ் வந்து இந்த மாதிரி லென்த்தி கிளாஸா இருக்காது. பர்ஃபெக்டா நம்ம 1.5 மணி நேரம் வச்சுக்கலாம். அஸ்கர் சாருக்கு தியரி போர்ஷன் இருக்கு, அப்புறம் என்னுடைய ப்ராக்டிக்கல் இருக்கு, அப்புறம் அப்பப்ப உங்க டவுட்ஸ் வந்து நீங்க அன்னன்னைக்கு கிளாஸ்ல கிளியர் பண்ணீங்க எல்லாத்தையும். கடைசியில நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். கிளாஸ் முடிச்ச உடனே டவுட்ஸ் கேளுங்க. கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கும் போதே டவுட்ஸ் கேட்டீங்கன்னா டைமிங் இழுத்துட்டு போயிடும். ஓகேவா? நான் ரெக்கார்டிங் கொடுக்கறதால உங்களுக்கு டவுட் இருந்தா கூட உங்க டவுட்டை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமே நீங்க ரெக்கார்டிங்ல பார்த்து மறுபடியும் அந்த டவுட் கிளியர் ஆகலன்னா நம்ம கிளாஸ்ல நீங்க மறுபடியும் கேட்கலாம். அடுத்தது, நோட்ஸ் நீங்க கடன்னு எழுத வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிளாஸ்லயே ரெக்கார்டிங் கொடுத்துருவோம், நோட்ஸ் நாங்க எழுதி கொடுத்துருவோம். பிராக்டிஸ் பண்றீங்கல்ல, அப்ப வந்து அந்த ஆப் என்ன ஒர்க் பண்ணுது, அது எதுக்காக சொன்னாங்க, இந்த கலருக்கு என்ன கான்செப்ட் சொன்னாங்க, அதெல்லாம் நீங்க அதுக்கப்புறமே ஒர்க் அவுட் பண்ணி எழுதுங்க. நான் பாடம் நடத்திட்டு இருக்கும்போதே, நான் இங்க செஞ்சு காட்டிட்டு இருக்கும்போது நீங்க உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, கோட்டை விட்டுருவீங்க. இதுல கோட்டை விட்டுருவீங்க பிராக்டிஸ்ல. அதனால உங்க கான்சென்ட்ரேஷன் முழுக்க ஸ்கிரீன்ல இருக்கணும். மொபைல்ல வந்து அன்வான்ட் கால்ஸ்லாம் நீங்க அட்டன் பண்ண வேண்டாம். கரெக்டா உட்காந்து ஸ்ட்ரைட்டா, நான் எப்படி உட்காந்துருக்கிறேன் பாருங்க, அதே மாதிரி நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காந்து கிளாஸ் பார்க்கணும். படுத்துக்கிட்டு பார்க்கறது, உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு பார்க்கறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரீச் ஆகாது. உங்க மைண்ட்ல நான் என்ன சொல்றேங்கிறது, நான் 1 லிட்டரு உங்களுக்கு கிளாஸ்க்காக 1 லிட்டர் கொண்டாந்துருப்பேன் கூல்ட்ரிங்க்ஸ் சப்ஜெக்ட். உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு 100 ml 150 ml தான் உள்ள போயிருக்கும். 850 ml வெளியில ஃப்ளோ ஆகி கொட்டிடும். ஸ்ட்ரைட்டா அப்சர்வ் பண்ணிடணும் சார். 100க்கு 100 நம்ம அப்சர்வ் பண்ணணும். வந்தீங்கன்னா தான் அந்த 100 பாயிண்ட் உங்களுக்கு 100க்கு 100 எடுக்க முடியும். 100க்கு 100 எடுக்கலனாலும் 90 85 வரணும். சரி, அதனால ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், மொபைல்ல பாக்குறவங்க வைட் ஆங்கிள் பாருங்க. என்னுடைய ஸ்கிரீனை பின் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஜூம்லயும் அதே ஆப்ஷன் வரும். என்னுடைய ஸ்கிரீனை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அதை விட்டுட்டு எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் ஸ்கிரீனை ஓபன் பண்ணியிருக்கிறார்கள்னு அவங்களே உட்காந்து உருட்டிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும், உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதனால உங்க கான்சென்ட்ரேஷன் முழுக்க கிளாஸ்ல இருக்கணும், ஸ்கிரீன்ல இருக்கணும், வைட் ஆங்கிள் இருக்கணும். நீங்க நல்ல பர்ஃபெக்ட் பொசிஷன்ல உட்காந்து பர்ஃபெக்டா நான் நேரில் உட்காந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தனும் எப்படி இருக்கீங்களோ அதே ஒரு உணர்வோட நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணணும். அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், அன்னைக்கு நோட்ஸ் எழுதிடணும். அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றத டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணணும். இது எல்லாரும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து வேற ரேஞ்சில் இருக்கும். அப்ப நீங்க இதுக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்ததுக்கு போகணும் நான் மேல போயிட்டு இருப்பேன். நீங்க இந்த பேசிக்கா உள்ள கிரிட்டிங் இன்னைக்கு சொல்லி கொடுத்த சின்ன சின்ன விஷயங்களே நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தீங்கன்னா நான் அப்புறம் எப்படி பெரிய விஷயங்களுக்கு போக முடியும்? இப்பயே நம்ம தஸ்லிமா வந்து சார் கலர் சைக்காலஜி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இடையில டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டாங்க, கவனிச்சிங்களா? கலர் சைக்காலஜிக்கு போயிட்டாங்க அவங்க. அப்ப நான் எல்லாரையும் கொண்டு போகணும்ல கலர் சைக்காலஜிக்கு. அதனால ப்ராப்பரா நீங்க வந்து ரெஸ்பெக்டடா முழு மனதோட உங்களுடைய வகுப்பை கவனிக்க வேண்டும். முழு திருப்தியாக உங்களுடைய வகுப்பை நாங்கள் ஸ்கில்நெட் வந்து உங்களுக்கு வழங்கும். ஓகேவா? மீண்டும் நாளை காலை 11 மணிக்கு ஜூம் மீட்டில் நாம் சந்திப்போம். யாராவது கேட்குறீங்களா? ஓகே சார், இந்த நீங்க சாட் ஜிபிடி ஒன்று அனுப்பி விட்டுருக்கீங்க சார், ஒரு லிசன் வி ஹவ் ட்ரைன்டு எமோரல்டு. அது காப்பி பண்ணி எதுல சார் போகணும்? சாட் ஜிபிடி கூகுள்ல போய் பேஸ்ட் பண்ணவா? சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ல இருக்கிறது. அந்த ஆப்போட லிங்க் நான் இப்போ வாட்ஸ்அப்ல போடுறேன். ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதுல இருந்து சாட் ஜிபிடில நான் சொல்ற ஒர்க்கு நீங்க பண்ணலாம். ஆண்ட்ராய்டு ஆப்லயே நீங்க பண்ணலாம். நீங்க டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன். கம்ப்யூட்டர்ல .com chatgpt.com போயிடுங்க, அவ்வளவுதான். அதுல மெயில் லாகின் கொடுத்துட்டு உள்ள போயிடணும்.
சரி. நான் ரெண்டுமே உங்களுக்கு போடுறேன் குரூப்ல, ஓகேவா? ஓகே சார். நியூ கம்மர்ஸ் இருக்கிறதால அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த அடிஷ்னலா நான் லிங்க் போடாத சாட் ஜிபிடியோடைய வெப்சைட் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப் நான் போடுறேன். சரியா? ஓகே. மீண்டும் நாளை காலை 11 மணிக்கு ஜூம் மீட்டில் சந்திப்போம். எல்லாருமே டெலிகிராம் குரூப்ல உடனே நான் போட்ட உடனே நீங்க ஜாயின் பண்ணிட்டு பிராக்டிஸ் ஒர்க் அதுல பண்ணி பார்த்துடணும். ஓகேவா? சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கிளாஸ். ஏகப்பட்ட ப்ராம்ப்ட் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படியே ஸ்டன்னிங்கா இருக்கும் அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா. சரியா? எல்லாத்தையும் உங்களுக்கு வரக்கூடிய வகுப்புகளை பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது காரைக்கால் கே பிரபாகரன் அண்ட் ஆலூர் எம் முகமது அஸ்கர். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.